இன்னைக்கு ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மோட பேண்ட் தான் நம்ம வந்து கட்டிங் எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த கஸ்டமர் வந்து அளவு கொடுத்துருக்காங்க. இந்த அளவு பேண்ட்டை வச்சு நம்ம வந்து பேண்ட் வந்து கட் பண்ண போறோம். கிளாத் வந்து அவங்க ஆல்ரெடி எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த கிளாத்தை வச்சு பேண்ட் அண்ட் டாப் வந்து நம்மளை கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பேண்ட் மட்டும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணோட பேண்ட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் அந்த அளவு வந்து ஓகே. அதுக்கு கம்மியா இருந்தாலும் ஒரு 1.25 அவ்வளோ அளவு இருந்தாலும் ஓகே தான். பட் ஆனால் அவங்களோட ஹைட்டை பொறுத்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் அளவுமே பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் அதுவே வந்து ஓகேவா தான் இருக்கு. ஆனால் 2 மீட்டர் எடுக்க சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இல்லாட்டி வந்து நம்ம கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1.25 இல்லாட்டினா நீங்கள் அவங்க அந்த பொண்ணோட ஹைட்டை பொறுத்தளவு நீங்கள் 1.5 2 மீட்டர் வரையுமே நீங்கள் வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு சரிங்களா? இவங்க வந்து நிறைய நமக்கு வந்து கிளாத்து கொடுத்துருந்ததுனால நான் எவ்வளோ ஃபேண்ட் வேணுமோ அதை மட்டும் நான் வந்து எடுத்துட்டு மீதத்தை அப்படியே விட்டுறலான்னு இருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த டாப் ஃபேண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கிளாத்தை 2 ஃப்ளோராக இவங்க மடக்கி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜில் இந்த கரபாகம் வந்து 2 பக்கமும் இருக்கும். இதை வந்து நான் வந்து இப்படி மடக்கி போட்டு எடுத்துக்கிறேங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதாவது எவ்வளவு தேவையோ அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு கிளாத் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எவ்வளவு இருக்கோ அவ்வளோ மட்டும் கட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கரபாகம் வந்து நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது மாதிரி நான் வந்து எடுத்து போட்டுட்டு இப்போ இந்த ஃபேண்ட் கிளாத்தோட இதுல இருந்து நம்ம அளவு வைக்கணுங்க. இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நமக்கு யோக் பார்ட், இதை எடுக்கக்கூடாது. இதுல இருந்து இதுவரையும் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுதான் வந்து நம்ம எடுக்க போறோம். கரெக்டான அளவு வந்து இதுதான் நமக்கு. இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 இன்ச் வந்து அதிகமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருந்தேன். ஏன்னா இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, கொஞ்சம் இருக்கும்போது வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 29 இருக்கு. நான் வந்து 30 இன்ச் இவங்களோட ஹைட்டுன்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேங்க. இது போக நம்ம சீம் அலமெண்ட்ஸ் வந்து விடணும். சரிங்களா? 30 இன்ச் வந்து நான் இதுல இருந்து எடுக்கிறேங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டேப்ல 30 இன்ச் எடுத்துக்கோங்க. இது வரை வருது. சரிங்களா? இது வந்து 30 இன்ச்சுங்கிறது அவங்களோட கரெக்ட் அளவு. இதுல இருந்து 2 இன்ச் பார்த்தீங்கன்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு, அதாவது இந்த யோக் பார்ட், அதாவது கீழே பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த பாட்டம் மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச் வந்து விடணுங்க. நான் 2 இன்ச்சுங்கிறது இந்த பாருங்க இவ்வளோ அகலம் இருந்தாதான் வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு கரெக்டா இருக்கும். ஸோ 30 + 2 இன்ச். டாப்ல பார்த்தீங்கன்னா இந்த மேல் இருக்கு இல்லைங்களா, நான் இதை ஃபுல்லாவே ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ ரெடி அளவு வந்து 30. இதுல கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச், 32 இன்ச். இந்த இடத்துல இதை யோக் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச், இதை சேர்த்து 32.5 இன்ச் வைக்கணும். நான் வந்துட்டு 33 இன்ச்சே வந்து வச்சுக்கிறேன். நான் வந்து 29 வந்து 1 இன்ச் சேர்த்து 30 வச்சோம். இப்போ இது வந்துட்டு 1/2 இன்ச்ச 1 இன்ச் ஆக்கிட்டு 33. நீங்க எக்ஸ்ட்ரா விடுறதுனால இதுல தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ சிம்பிளா சொல்லணும்னா ரெடி அளவோட 2.5 இன்ச் இல்லாட்டி 3 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா 3 இன்ச் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 இன்ச், இதுக்கு 1 இன்ச் சேர்த்து 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ரெடி அளவு + 3 இன்ச். ஓகேவா? இப்போ நான் வந்து 33 இன்ச் வந்து எடுத்துக்கிறேங்க. கரெக்டா இந்த டாப்ல இருந்து 33 இன்ச்ல வந்து எடுத்துக்கிறேன். இதே போல சென்டர்லையும் ஒரு அளவு எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, எதுக்கு எக்ஸ்ட்ரா அளவுனா அவங்க கொஞ்சம் வளருவாங்க இல்லையா. இப்போ நம்ம நார்மலா வந்து ஒரு பிளவுஸ் தைக்கிறோம்னா கரெக்ட் அளவு வைக்கணும். ஆனா இவங்க ஸ்கூல் பசங்க கொஞ்சம் வந்து வளருவாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இவங்களுக்கு வந்து விட்டுருக்கேன். அதே போல ஸ்கூல் யூனிஃபார்மை பொறுத்த அளவு நம்ம ஃபிக்ஸடா கரெக்டா ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. கொஞ்சம் லூஸா இருந்துச்சுன்னா கூட நோ ப்ராப்ளம் தான். ஃபிக்ஸடா இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? இப்போ
இந்த 33 இன்ச்சில் நான் வந்து கோடு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதை வந்து டபுளா வந்து நான் ஃபோல்டு பண்ண போறோம். இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி ரெண்டா நான் சொன்ன மாதிரி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே வந்து நான் மடிச்சு போட்டு நான் வந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ இதுல வந்து நான் அளந்து உங்கள்கிட்ட நான் வந்து எத்தனை மீட்டர் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து ரெண்டா ஃபோல்டு பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்க போறோம். இது வந்து எதுக்காக நான் இந்த கிளாத் கட்டிங்கோட நான் வந்து சொல்றேன்னா, நீங்க பிகினர்ஸா இருந்தா அந்த எக்ஸ்ட்ரா சீம் எலமெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து விடணும். ரெண்டாவது நம்ம வந்து 2 மீட்டர் ஃபேண்ட்டுக்கு அப்படிங்கும்போது நம்ம 2 மீட்டர் வந்து நம்ம ஃபுல்லா வந்து கட் பண்ணிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வேஸ்டா போயிடும் இல்லைங்களா. அதனால நான் வந்து இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நமக்கு அளவு தேவை. இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, இதுல இருந்து ரெண்டா ஃபோல்டு பண்ணிட்டு இந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், நமக்கு வந்து கரெக்டான அளவு வந்து ஃபேண்ட் அளவு வந்து கிடைச்சிடும். ஓகேவாங்க. இப்போ 4 கிளாத்தை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எந்த பொசிஷன்ல போடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த கரபாகம் வந்து நமக்கு ஆப்போசிட்ல வந்து வரணும். இந்த ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த நம்ம கரெக்டா போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த அளவு, இந்த ரெடி அளவு வந்து மேல இருக்கணும். அதாவது ஃபோல்டட் எட்ஜ் வந்து மேல இருக்கணும். இந்த பக்கம் சிங்கிள் பார்ட் இருக்கிற மாதிரி நம்ம இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளாத்தை போட்டுக்கணும். சரிங்களா. இப்போ நம்ம கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அளவு ஃபேண்ட் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியா வந்து நம்ம கட் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாட்டம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பாட்டத்துல இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, தையல் போட்டிருக்க அளவுல இருந்து இதுவரையும் 6 இன்ச் இருக்குங்க. இந்த 6 இன்ச்சை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வச்சுக்கணும். கரெக்டாக அந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அங்கே 6 இன்ச் வச்சுக்கணும். இதுல இருந்து நம்ம 2 இன்ச்சுக்கு வந்து சீம் எலமெண்ட்ஸ் மடிச்சு தைக்கிறதுக்கு வருது இல்லையா, அந்த அளவையும் வச்சுக்கோங்க. இதுல இருந்து 6 இன்ச். ஓகேவா. 6 இன்ச் பிளஸ் தைக்கிறதுக்கு 1.5 இன்ச். அது வந்து உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி 1.5, 2 1.5 இன்ச். அது வந்து உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி 1.5, 2 எவ்வளோ நாளும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 2 இன்ச் வச்சு நான் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேங்க. இது வந்து கரெக்டான அளவுங்க. இது வந்து தையலுக்கு உண்டான அளவுங்க. ஓகேங்களா. 2 அளவு வந்து எடுத்தாச்சு. இப்போ ஃபேண்ட்டை வந்து ரெண்டா வந்து நல்ல மடிப்பு பாகம் வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டா வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாத்தை வந்து இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு தானங்க கீழே விட்டுருக்கோம். ஸோ அதனால அந்த அளவை எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம அதுக்கு ஆல்ரெடி விட்டுட்டோம் இல்லையா, இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த அளவு வந்து மேலே வந்து டாப் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இந்த இடத்துல தாங்க வைக்கணும். இதுக்கு கீழே இறக்கக்கூடாது. இது வந்து மடிச்சு தைக்கிற அளவுங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நான் வச்சுக்கிறேங்க. ஓகேவா. இப்போ கரெக்டாக இந்த அளவு எடுத்துட்டு நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. அளவு வந்து நமக்கு கரெக்டாக வரணும் இல்லைங்களா, ஸோ அதனால நான் நீட்டாக வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஃபோல்டட் எட்ஜும் இந்த சுடிதாரோட ஃபோல்டட் எட்ஜும் ஒரே போல இருக்கிறது மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். இது இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாத் எவ்வளோ வந்து நம்ம இங்கேருந்து அகலப்படுத்த முடியுமோ படுத்திக்கலாம். சரிங்களா. இப்போ நமக்கு இது வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து வர்ற அளவு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்துங்க, இது வந்து கரெக்டான அளவு. நான் வந்து இந்த இடத்துல இருந்து ரஃப்பாக வந்து ஒரு டாட் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கும் சேர்த்து தாங்க. இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி இந்த இடம் வந்து நமக்கு ப்ளீட் வைக்கிறதுக்காக தேவைப்படும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இல்லாட்டி இந்த இடம் எவ்வளோ இருக்கோ, இதுல இருந்து 8.5 இன்ச் இருக்கு, இந்த இடத்துல வந்து 8.5 இன்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். உங்களுக்கு கரெக்டாக அந்த இடம் வந்துடும். இந்த இடம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் அளந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். கரெக்டான அளவு வந்து 8.5. நம்ம தையலுக்கு வந்து ஒரு ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து இந்த அளவு வைக்கணும். இப்போ நம்ம ரெடி அளவில் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தையலுக்கு வேணும்னா இங்கே இருந்து நீங்கள் ஓகேவா இந்த இடத்துல வந்து கோடு போட்டுக்கோங்க.
இந்த இடத்தையும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. நான் வந்து இங்கேருந்து 1.5 இன்ச் விட்டேன் இல்லைங்களா, நீங்கள் இதுதான் வந்து நமக்கு கரெக்டான அளவு. ஆனால் தையலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாளும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, இவ்வளோதான். ஃபேண்ட் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது சாரி, கீழே வந்து பாட்டம் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த யோக் வந்து நம்ம தனியாக எடுக்கணும். ஃபேண்ட் அளவு ஃபேண்ட்டை வச்சு இப்படி தான் வந்து மார்க் பண்ணணுங்க. ஓகேவா, இப்போ வந்து நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அளவு ஃபேண்ட் இப்போ நான் வந்து இந்த மிஷினில் வந்து கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது கிளாத் வந்து 4 கிளாத் இருக்குது. நம்ம சிஸ்ஸரில் வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு நான் மிஷினில் கட் பண்ணிக்கிறேங்க. மிஷினு அந்த நூல் பிடிச்சிருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து ஃபேண்ட்டோட அந்த யோக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் பாயிண்ட்டு, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் பாயிண்ட்டு, இந்த இடத்துல வந்து ஒரு அட்காட் போட்டுக்கோங்க. இது வந்து சென்டர் பாயிண்ட்டுங்கிறதுக்காக. அதே போல் இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம மடித்து தைக்கிறதுக்கு வந்து அளவு விட்டுருப்போம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு அட்காட் வந்து போட்டுக்க போகிறோம். மொத்தம் 2 அட்காட் வந்து போட்டுட்டு இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போது பேண்ட்டோட அந்த பாட்டம் வந்து எடுத்தாச்சு. இப்போ இதோட டாப் வந்து யோக் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா, யோக் பார்ட்டோட அளவு எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்க முடிஞ்சதுன்னா 2 கிளாத்தை அப்படியே வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு யோக் பார்ட்டு கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இது வரையும் 19.5 இன்ச் வருது. இங்கேருந்து 7.5 இன்ச் வருது. நான் 19.5 20 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். 7.5 8 இன்ச் எடுத்துக்கிறேங்க. அதாவது கரெக்டான அளவே 20க்கு 8 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் நான் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ இதில் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் கண்டிப்பாக வராது. அதனால இதை இந்த கிளாத்தை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்குன்னா அது வந்து ஜாயிண்ட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்தாலும் நம்ம வந்து அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 20க்கு 8 இன்ச்சு தான் வந்து யோக்கோட சைஸு. சரிங்களா, நம்ம அதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும், கட் பண்ணணும். இப்போது இதில் இருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 18 இருக்குது. இது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பத்தாது. ஏன்னா 20 ப்ளஸ் நம்ம ஜாயிண்ட் கொடுக்கறதுக்கு வேற நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 வந்து ஃபோல்டு பண்ணிங்க நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2 இதாக வந்து இப்போ இதை வந்து 4 அப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு 10 இன்ச் இருக்கான்னு வந்து நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்படியும் வரல, நமக்கு வந்து எப்படி வரணும்னா 20ங்கும் போது இங்கிட்டு 2 இன்ச் வரணும், 8க்கு 10 இன்ச் வரணும், 22க்கு 10 இன்ச். இதுதான் வந்து நமக்கு வந்து கரெக்டான அளவு. ஸோ நம்ம இப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் போல். ஸோ அதனால நான் இங்கேருந்து 22 எடுத்துக்கிறேங்க. 22க்கு 10 இன்ச்சு, சென்டர்லையும் 10, இங்கேயும் 10. ஓகேங்களா, இங்கேருந்து 22, அதாவது ரெடி அளவோட நான் 2.5 இன்ச்சு சேர்த்துக்கிறேங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நம்ம பேண்ட் அந்த நாடா கட்டுற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தாலும் நமக்கு பரவாயில்லைங்க. ஆனால் வந்து கம்மியாக மட்டும் வரக்கூடாது, அதனால தாங்க. ஸோ அதனால நான் இந்த அளவே வந்து எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, கரவாகம் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் 1.5 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா கரவாகங்கிறதுனால நம்ம ஒரே ஒரு ப்ளீட் தான் வந்து மடிக்க போகிறோம். சரிங்களா, இப்போ 20க்கு 8 சைஸ் இருந்ததை இங்கிட்டு 2.5 இன்ச்சு இங்கிட்டு 2 இன்ச்சு சேர்த்து 22.5க்கு 10 அந்த அளவில் வந்து நான் வந்து கட் பண்ணுறேங்க.
ஓகேங்களா, அவ்வளோதான். இதுதான் வந்து யோக் பாட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ யோக் பாட்டும் இதுவும் டாப்போட அந்த பேண்ட்டோட அந்த இது வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.